ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்பாத்திக்கு இந்த மாதிரி கோதுமை மாவு பிசைவோம் இல்லையா? அப்போ பிசைகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சோன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி வெது வெதுப்பான பால் இருக்கு இல்லையா? இந்த பாலை வச்சு நம்ம பிசைஞ்சோனாலும் சப்பாத்தி நம்ம போட்டதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு அந்த சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சுடுதண்ணி சப்பாத்தி மாவு சுடுதண்ணி நம்ம சேர்த்து பிசைஞ்சோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்குன்னு இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி பிசைஞ்சு கொடுத்துருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. எப்போவுமே நம்ம கோதுமை மாவு பிசையில் இந்த மாதிரி சுடுதண்ணியும் வெதுவெதுப்பான சுடுதண்ணியும் வெதுவெதுப்பான பாலையும் வச்சு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சோன்னா மாவு நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டாவது டிப் என்னென்னா, நம்ம டிஷ்வாஷ் ஜெல், அதாவது நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருப்போம் தெரியுமா, ஜெல்லெல்லாம் போட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு நம்ம ஜெல்லோட இந்த எலுமிச்சை ஜூஸையும் நல்லா புழிஞ்சு நம்ம பாத்திரத்தை தேய்ச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் கரை எதுவாக இருந்தாலும் போய் அந்த பிசுப்பு இல்லாமல் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.